ஐடியாஸ் நான் உங்க பிரச்சனையா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்க வைக்கம் வீரர் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை நல்லவர் கெட்டவர்னு பல பேர் பல விதமாக பேசினாலும் என்னோட பார்வையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி அவரை பற்றின சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தந்தை பெரியார் செப்டம்பர் 17, 1879 ஈரோட்டில் வசதியான தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட நாயக்கர் குடும்பத்தில் பிறக்கிறாரு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து பின் கல்வியில் நாட்டம் இல்லாததால் தந்தையோட வணிக தொழிலை மேற்கொள்றாரு. அந்த டைமில் ஒரு வைணவ பண்டிதரிடம் அறிவுரைகளை அனுபவ கல்வியாக கற்கிறாரு. 19 வயசுலேயே காதல் திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பட் 5 மாதத்துலேயே அது இறந்துருது. அதுக்கப்புறம் குழந்தையே இல்லை. 1902 அதாவது தன்னோட 23வது வயசில் கலப்பு திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சாதியினரிடம் சேர்ந்து சமமாக உணவு உட்கொள்றது. இதனால் தன்னோட அப்பா கூட மனக்கசப்பு ஏற்பட்டு துறவு பூண்டு காசிக்கு போயிடுறாரு. காசியில் நடந்த சில சம்பவங்கள், குறிப்பாக பிராமணர் அல்லாதோருக்கு உணவு வழங்க மறுப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டு மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்க கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பெயரால் உருவான சமயங்களையும் முழுமையாக எதிர்த்து இறை மறுப்பாளரா மாறுறாரு. அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அவரோட அரசியல் ஈடுபாடு. ஆரம்ப காலத்துல காந்திய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு 1919 காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. காந்தி தலைமையில காங்கிரஸ் நடத்தின பல போராட்டங்களை கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போனாரு. 1922 சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. பட் 1925 அரசு வேலை மற்றும் கல்வியில இடஒதுக்கீடு கோரிக்கையை தராதனால காங்கிரஸை விட்டு வெளியில வந்துருவாரு. அதே வருஷம் கேரளால வைக்கம்ன்ற ஊர்ல தலித் மக்களை நுழையக்கூடாதுன்னு சொன்ன கோவில்ல நுழைய வச்சு அந்த போராட்டத்தினால ஜெயிலுக்கும் போனாரு. இதனால தான் வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுறாரு. அதே 1925 தான் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற தன் சுயமரியாதை இயக்கத்தையும் தன்னோட கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்ப குடியரசுன்ற நாளிதழையும் தொடங்கினாரு. இதுக்கு மக்கள் கிட்ட பெரிய அளவில் ஆதரவும் கிடைச்சது. அடுத்து 1937 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மദ്രാஸ் மாகாணத்தின் முதலமைச்சரானார். அப்போ இந்தி கட்டாய மொழியா பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தி எதிர்ப்பு போராட்டமா வெடிச்சது. 1938 பெரியார் நீதி கட்சி சார்பா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனாரு. 1939 விடுதலையாகி நீதி கட்சியோட தலைவர்ன்ற பொறுப்பை ஏற்று 1944 நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு பெரியார் பெயர் மாற்றம் செய்வார். அன்று முதல் திராவிடர் கழகம் தங்களை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்துற மாதிரி செயல்பட்டாங்க. 1948 தன்னை விட 40 வயது இளையவரான மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதை காரணமாக காமிச்சு ஆல்ரெடி இருந்த கருத்து வேறுபாடுகள்னால பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரிடமிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற புதிய கட்சியை ஆரம்பிச்சாரு. 1952 பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைச்சும் ராமரின் உருவப்படத்தை எரிச்சும் போராட்டம் நடத்தினாரு. 1962 திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கி. வீரமணியை நியமிச்சு முழு நேர பொறுப்பும் கொடுத்தாரு. தென் 1973 பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்து சிறப்பிச்சாங்க. சேம் இயர் சென்னை டி நகரில் நடந்த கூட்டத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று முழக்கமிட்டு தனது கடைசி உரையை முடிச்சுக்கிட்டாரு. இதுதான் அவரோட கடைசி கூட்டம். உலகின் மாபெரும் சுய சிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் 1973 டிசம்பர் 24 தன்னுடைய 94வது வயதுல காலமானார். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவரோட கருத்துக்கள் பலவற்றில் என்னதான் முரண்பாடு வந்தாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவர் உயிரோட இல்லை. ஸோ கெட்டதை விட்டுருவோம், நல்லதை மட்டும் எடுத்துப்போம். இன்னைக்கும் நம்ம படிப்பு சான்றிதழில் நம்ம பேருக்கு முன்னாடி சாதி பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தந்தை பெரியார். மேலும் தமிழ் எழுத்துக்களில் அவர் ஏற்படுத்தின சீர்திருத்தம், வசதியான குடும்பத்தில் பிறந்தும் பொதுமக்களுக்காக மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடினது, அவர் பிறந்த நாளை நம்ம சமூக நீதி நாளாக கொண்டாடுறது, இது எல்லாமே இந்த உலகம் அழியும் வரை சாதித்த தலைவர்களின் பட்டியலில் தந்தை பெரியார் எப்பவும் இருப்பார். இந்த சூழ்நிலையில் பெரியார் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.